மாப்பிள்ள மேல பொய்யான பழிய போட்டுட்டு கல்யாணத்தையும் நிறுத்திட்டு இப்போ ஏன் சட்டியை பிடிச்சா என்ன அர்த்தம்? என்னால கல்யாணம் நின்னுச்சு? ஜெய் கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அத்தனை பேரும் வீட்டுல தானே விட்டுட்டு போனோம். ஜெய கூட்டிட்டு வந்தது நீதானா ப்ரோ? சொல்றது எந்த விதத்துல ப்ரோ நியாயம்? இல்ல அது வந்து அத நான் சொல்றேன். உள் மனசுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்காக தான் நீ இத்தனையும் பண்ணிட்டு இருக்க. சித்தி அபாண்டமா படி சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. யாரு அபாண்டமா பழி சொல்ல? நீயா இல்ல நானா? கௌதம் நல்லபடியா ஆபீஸ் போயிட்டு வரது உனக்கு பிடிக்கல. நீ போகணும்னு நினைக்கிற. அதனாலதான் இவன் மேல தேவையில்லாம பழிய சுமத்துற. சூர்யாவுக்கும் மகாவுக்கும் கொஞ்சம் நல்லா சண்டை. அதனால பழிய என் மேல போடுறாங்க. நான் ஆபீஸ் பிரஷர் எதையுமே வீட்டுல கொண்டு வரக்கூடாதுன்னு மொத்தமா நானே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நன்றி கடனை ப்ரோ ரொம்ப நல்லாவே காட்டிட்டாரு. கல்யாணத்தை நிறுத்தினதும் நீங்க தான். விஜய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து தாலி கட்ட வச்சதும் நீங்க. இதுக்கு காரணமும் நீங்க தான். நல்லவர் வேஷம் போட்டு தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வீட்டுல யாரு பண்ணாலும் அது தப்பு. ஆனா சூர்யா மாமா மட்டும் விதி விலக்கா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதா முடியும். இந்த கல்யாணம் நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரால தான். அது கண்டிப்பா வெளியில வராம இருக்காது. ஒரு நாள் தெரிய வரதானே போகுது. அப்படி ஆதாரத்தோட தெரிய வரும்போது அவங்களுக்கு நிச்சயமா இந்த வீட்டுல இடம் கிடையாது. அது சூர்யாவா இருந்தாலும் சரி. அந்த சங்கீதா இந்த விஷயத்துல நம்ம பேரை சொல்லிட்டா அப்புறம் நம்ம கதை க்ளோஸ். முதல்ல அவளை கண்டுபிடிச்சு அவ வாய அடைக்கணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னமா என்ன இப்படி நினைச்சிட்ட? நீங்க எப்படி நினைக்க சொல்றீங்க? வீட்ல எல்லார் எதிரிலையும் கௌதம் போன் போட்டு கேக்கும்போது அவர் தெளிவா நீங்க தான் கையெழுத்து போட்டு வாங்கினதா சொல்றாரு. அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ சொன்ன மாதிரி கௌதம் கூட பணம் கொடுத்து அவர் சொல்ல வச்சிருக்கலாமே. இங்க பாருங்க சூர்யா, உங்க வரட்டு வார்த்தை எல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தத்துல தேவையில்லாத மன உளைச்சல தான் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாருமா, எனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நீ தானே என் மேல எந்த தப்பும் இல்லன்னு ப்ரூவ் பண்ண சொன்ன. இப்ப